அவசரப்பட்டு எங்களுக்கு கிடைக்கின்ற அக்கினியை எடுத்துக்கொண்டு வந்து நாங்கள் செய்ய முடியாது. அதனாலதான் இன்னைக்கு எங்களுடைய ஊழியங்கள், அது பிரசங்க ஊழியமாக இருந்தாலும் சரி, வர்ஷிப் ஊழியமாக இருந்தாலும் சரி, ஜெபங்களை நடத்துகிறதா இருந்தாலும் சரி, எந்த விதமான ஊழியமாக இருந்தாலும் சரி, முதலாவது நானும் நீங்களும் சிந்திக்க வேண்டிய காரியம் இயேசு கிறிஸ்துவை, எங்களுடைய அப்போஸ்தலர் நிருபங்களை முன்மாதிரியாக கொண்ட ஒழுங்குகளை நாங்கள் கவனிப்போம். நானும் நீங்களும் வேற எந்த ஒரு ஊழியக்காரனுடைய மாடலை பேட்டர்னை நானும் நீங்களும் பின்பற்ற முயற்சி செய்யக்கூடாது. இது மிக முக்கியமான ஒரு காரியம், மறந்துவிடக்கூடாது. ஏனென்றால் இந்த இடத்துல 4 பேரும் எந்த பெரிய ஒரு ஊழிய அழைப்பு பெற்ற அந்த ஆரோனுடைய குடும்பத்திலே இந்த காரியம் நடந்தது எவ்வளவு வேதனையான ஒரு காரியம். ஏன் தான் தோன்றித்தனமான சிந்தனை. நானும் நீங்களும் உங்களுக்கு உண்மையாகவே தான் நான் திருப்பி சொல்றேன். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை ஒவ்வொரு ஊழியமும் நான் உண்மையாகவே தேவ பயத்தோட பக்தியோடு தான் நான் ஈடுபடுகிறேன். 1000 பேர் வந்தாலும் சரி, நாங்கள் ஒருத்தரும் இல்லாத காலத்திலே ஒரே மாதிரி தான். அதனால தேவ ஜனமே, எப்பொழுதும் எனக்கும் உங்களுக்கும் இருக்க வேண்டிய காரியம் ஜாக்கிரதை, விழிப்புணர்வு இருக்கணும். 2வது, தேவனுக்கு சித்தமானதா என்னதை பார்க்கணும். இதுதான் என்னுடைய அழைப்பா என்னதை பார்க்கணும். இவைகளை கவனித்துக் கொண்டுதான் நானும் நீங்களும் முழு உள்ளத்தோட ஆண்டவருக்கான ஊழியங்களை செய்வதிலே ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்கணும். எந்த பெரிய குடும்பத்தை சேர்ந்த இந்த ஆரோனுடைய குடும்பத்தில் நடந்த தவறை பார்த்தீங்களா? அவங்களுக்குள்ளதான் அந்த அழைப்பு இருந்தது. ஆகவே தேவஜனமே, என்னுடைய சொந்தக்காரன் தான் ஆரோன் ஓடி போய் மகாபரிசுத்த சிரத்துக்குள்ள திரையை விலக்கிட்டு ஓடி போய் நிற்கலாமா? நிற்கலாம். அந்த காலத்தில் ஏன் அந்த காலத்தை விளங்கப்படுத்த வேண்டி இருக்கின்றால், அப்பொழுதுதான் எனக்கு உங்களுக்கும் இயேசு தந்த கிருபையை பற்றி புரிந்து கொள்ள முடியும். கரங்களை தட்டி நாம் விளங்கப்படுத்துவோம். ஆமென். அதுதான் கிருபை. மோசே வாசஸ்தலத்தை ஸ்தாபனம் பண்ணி அதையும் அதில் எல்லா பணிமூட்டுகளையும் பலிபீடத்தையும் அதில் எல்லா பணிமூட்டுகளையும் அபிஷேகம் பண்ணி பரிசுத்தப்படுத்தி முடிந்த நாளில் தங்கள் பிதாக்களுடைய வம்சத்தலைவரும் எண்ணப்பட்டவர்களின் விசாரிப்புக்கு வைக்கப்பட்ட கோத்திர பிரபுக்களுமாகிய இஸ்ரவேலின் பிரபுக்கள் காணிக்கைகளை செலுத்தினார்கள். பார்க்கின்ற காரியம் மோசே எல்லாம் ரெடியாகிட்ட, இது திருப்பி சொல்லப்படுகின்ற காரியம், அது என்ன நடந்தது என்பதை பற்றி விளங்கப்படுத்துகின்ற காரியம். மோசே எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்திட்டார். எல்லா பணிமுட்டுகளா ஒரு சேர்ச்சை கொண்டு திரியணும்னா கற்பனை செய்திருப்பார். இருக்கிற சேர்ச்சில் முந்தி ஒரு காலம், முந்தி அந்த சின்ன ரூமில் வந்தாங்களுக்கு தெரியும், பாக்ஸை தூக்கி அந்த வச்சுட்டு காவல் கொழுவணும், மைக் கொழுவணும், ரம்முக்கு கொழுவணும், என்னது ஓகனுக்கு கொழுவணும், அப்படி எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு. ஆனால் இப்போ பாருங்க, எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணினபடி இருக்கு. ஃபிக்ஸ் பேத்திக்கா ஓகே. இது இந்த கமராவாலும் வழிபடுற காலம் வந்துட்டு பின்னுக்கு ரெக்கார்டிங் நடக்குது. நாங்கள் அது 3 கமராவிலே ரெக்கார்டிங் நடக்குது. இனி இந்த கமராவுக்கும் முக்கியமான விசேஷத்துக்கு மட்டும் எடுத்து பயன்படுத்தி கொண்டு வைக்கலாம். லைஃபும் அதே கம்ப்யூட்டரில் செய்யலாம். நாங்கள் அதற்கான டெக்னாலஜி இருக்குது, நாங்கள் கற்றுக்கொண்டால் சரி. அதில் இருந்து பின்னுக்கு இருந்து எல்லாம் செய்யலாம். இதுவும் தெரியாது. அப்போ அதுக்கு பிறகு சேர்ச்சுக்கு வந்தாச்சு, சேர்ச்சுக்கு போக முடியாச்சு. கரங்களை மகமைப்படுத்துவோமா? மோசையினுடைய காலத்துல சர்ச்சையை தூக்கி கொண்டு போகணும். அப்படி ஊழியத்துக்கு அடுத்து எப்படியான ஊழியத்துக்கு ஆக்கள் தேவையா? தூக்கி கொண்டு திரிகிறதுக்கு. இந்த காலத்தில் அப்படி யாராவது கூப்பிட்டா வருவாங்களா? யோசிச்சு பாருங்க. இந்த கல்வி எல்லாத்தையும் கீழ் மாடியில இருந்து தூக்கி கொண்டு வந்துதான் ஜெயிச்சு நடத்தணும்டா. எல்லாரும் 10 மணிக்கு பிறகு வருவினம், 2:20க்கு பிறகு ஜெபம் முடிச்சா பிறகு வருவினம். பொதுவாக நான் சொல்றேன், நடைமுறையை சொல்றேன். வெள்ளையில போனால் கல்வி எடுத்து வைக்கணும். ஆண்டவர் எவ்வளவு எங்களுடைய வாழ்க்கையை ஈஸியாக மாற்றி இருக்கிறார் பார்த்தீங்களா? இந்த இடத்துல நாங்கள் பார்க்கின்ற காரியம் எல்லாம் ரெடிகின்ற உடனே தங்கள் பிதாக்களுடைய வம்ச தலைவர்
எண்ணப்பட்டவர்களின் விசாரிப்புக்கு வைக்கப்பட்ட கோத்திர பிரபுக்களுமாகிய இஸ்ரவேலின் பிரபுக்கள் காணிக்கைகளை செலுத்தினார்கள். சர்ச் வந்தால் அடுத்ததாக என்ன தேவைப்படுது? காணிக்கை. ஏன்னா அந்த காலத்துல பல விதமான தேவைகள் இருக்கின்றன. அதனால இந்த இடத்துல நாங்கள் பார்க்கின்ற காரியம் உதவிக்கு நிறைய பேர் தேவை. பாருங்க, அந்த காணிக்கை அவங்க என்ன கொண்டு வந்தாங்க? என்னாகமம் 7:3 தங்கள் காணிக்கையாகிய 6 கூண்டு வண்டிகளையும் 12 மாடுகளையும் 2 பிரபுக்களுக்கும் ஒவ்வொரு வண்டிலும் ஒவ்வொரு பிரபுக்கு ஒவ்வொரு மாடுமாக கர்த்தருக்கு செலுத்த வாசஸ்தலத்திற்கு முன்பாக கொண்டு வந்தார்கள். அப்ப நாங்கள் பார்க்கின்றோம் 6 வண்டில்கள் கூண்டோட எல்லாம் அடிச்சபடி 6 வண்டில்கள் 12 மாடுகள். அப்ப எத்தனை கோத்திரம்? 12 கோத்திரம். கோத்திரத்தினுடைய பிரபுக்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மாடு கொண்டு வரார்கள். 2 பிரபுக்களுக்கு ஒரு மாட்டு வண்டில். பாருங்க, இந்த இடத்துல நாங்கள் பார்க்கின்ற காரியம் 6 கூண்டு வண்டில்களையும் 12 மாடுகளையும் 2 பிரபுக்களுக்கு ஒவ்வொரு வண்டில். அப்ப வண்டில் 2 பிரபு 6 வண்டில், 12 பேருக்கு 6 வண்டில். ஒவ்வொரு பிரபுக்கும் ஒவ்வொரு மாடுமாக கர்த்தருக்கு செலுத்த வாசஸ்தலத்துக்கு முன்பாக கொண்டு வந்தார்கள். காணிக்க வந்துடுச்சு. காணிக்க வந்த பிறகு ஆண்டவர் மோசேக்கு சொல்றார், இதெல்லாம் ஏன் வந்தது தெரியுமா? வாசிப்போம். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ அவர்களிடத்தில் ஆசாரிப்பு கூடாரத்தின் ஊழியத்திற்காக அவைகளை வாங்கி லேவியருக்கு அவரவர் வேலைக்கு தக்கவைகளாக பங்கிட்டு கொடு என்றார். அப்பொழுது மோசே அந்த வண்டிகளையும் மாடுகளையும் வாங்கி லேவியருக்கு கொடுத்தான். அப்ப காணிக்க வந்த உடனே மோசேக்கு ஆண்டவர் சொல்றார், இந்த காணிக்கை இந்த நோக்கத்துக்காக தான் கொண்டு வரப்பட்டது. இது ஒரு பரிசுத்தமான ஒரு ஊழியத்தை செய்யறதுக்காக இது கொண்டு வரப்பட்டது, ஆயத்தப்படுத்தப்பட்டது, தேவனாலே ஒழுங்குபடுத்தப்பட்டது. அதனால இந்த காணிக்கைகளை ஏற்றுக்கொள், வாங்கிக்கொள். இதுதான் ப்ராஜெக்ட், இதுதான் திட்டம் என்று ஆண்டவர் சொல்கிறத நாங்கள் பார்க்கிறோம். தேவ ஜனமே, எனக்கும் உங்களுக்கும் சில வேளை புரியாமல் இருக்கலாம். எதற்காக ஆண்டவர் இன்னாரை இந்த சபைக்கு கொண்டு வருகிறார், எதற்காக ஆண்டவர் இந்த பாத்திரத்தை இந்த சபையிலே வைத்திருக்கிறார் என்று சில வேளை புரியாமல் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் ஏற்கனவே திட்டம் பண்ணி இருப்பார், இந்த பாத்திரத்தை இந்த சபையிலே இந்த காரியத்துக்கு தான் பயன்படுத்த வேண்டும் என்று ஆண்டவர் திட்டம் பண்ணி அழைத்திருப்பார். கரங்களை கட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். ஆமென். ஆண்டவருடைய காரியங்களை புரிஞ்சு கொண்டு ஊழியக்காரனும் செயல்படவும், ஆண்டவர் சொல்றதை கீழ்ப்படிஞ்சு கொண்டு நாங்கள் எல்லாரும் சபையோர் எல்லாரும் ஏற்றுக்கொள்ளவும். ஆண்டவருடைய இந்த காணிக்கைக்கு கூட எவ்வளவு ஆழமான காரணம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆசாரிப்பு கூடாரத்தின் ஊழியத்துக்காக அவைகளை வாங்கி வேலைக்கு தக்கவைகளை பங்கிட்டு கொடு. அப்பொழுது மோசே அந்த வண்டில்களையும் மாடுகளையும் வாங்கி லேவியருக்கு கொடுத்தான். ஏன் லேவியருக்கு கொடுக்க? லேவியர்கள்லாம் ஆலயம் சம்பந்தமான பணிகளை செய்யலாம் அந்த காலத்தில். இந்த காலத்தில் நாங்கள் ராஜாக்களும் ஆசாரியர்களுமா இருக்கிறோம். யாருடைய கிருபை? இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை. அவர் தம்முடைய ரத்தத்தை சிந்தினபடியினால்தான் நானும் நீங்களும் இந்த இடத்துல ஊழியர்களை என்ன வேணும் என்றாலும் செய்யலாம். அது நம்முடைய சுற்ற கிருபை. அப்ப நாங்கள் பார்க்கிறோம், லேவியர்கள் மாத்திரம்தான் ஊழிய சம்பந்தமான காரியங்களை தொடரலாம், செய்யலாம். வாசிப்போம் 7:8. 2 வண்டிகளையும் 4 மாடுகளையும் கெர்சோன் புத்திரருக்கு அவர்கள் வேலைக்கு தக்க பங்காக கொடுத்தான். 4 வண்டிகளையும் 8 மாடுகளையும் மெராரியின் புத்திரருக்கு ஆசாரியனாகிய ஆரோனின் குமாரன் இத்தாமாருடைய கையின் கீழ் இருக்கிறவர்களுடைய வேலைக்கு தக்க பங்காக கொடுத்தான். அப்ப இத்தாமார் வந்து எங்களுடைய ஆரோனுடைய பிரதான ஆசாரியனுடைய மகன். அப்ப அவர் தான் பாஸ். இவைகளுக்கு இந்த 3 குரூப்பை பிரிச்சிருக்கிறோம். அந்த 3 குரூப்பும் ஒவ்வொரு வேலைகளை செய்யணும். அப்ப இந்த கணக்கு கொடுக்கப்படுகிறது. இப்படித்தான் இந்த வண்டில்களையும் மாடுகளையும் பிரித்து கொடுக்கணும் சொல்லப்படுகிறது. பாருங்க, 2 வண்டில்களையும் நான் ஒரு வண்டிலுக்கு எத்தனை மாடு? 4, 2 மாடு. அப்ப 2 வண்டில்களுக்கு 4 மாடு. பாருங்க, 4 மாடுகளையும் கெர்சோன் புத்திரருக்கு. அடுத்தது நாங்கள் பார்க்கிறோம், மெராரியின் புத்திரருக்கு எத்தனை கொடுக்குறாங்க? 4 வண்டில்களும் 8 மாடுகளும். அப்ப நாங்கள் இங்க பார்க்கின்றது, அப்ப 12 மாடும் போச்சு, 6 வண்டிலும் போச்சு, முடிஞ்சு. அப்ப இன்னொரு குரூப் இருக்கு. அப்ப நாங்கள் இங்க பார்க்க வேண்டிய காரியம், ஆண்டவர் ஊழியங்களை பங்கிட்டு கொடுக்கிறது. அது மாத்திரமல்ல, அவர்களுக்கு உரிய காரியங்களை, தாளந்துகளை, அழைப்புகளை, அதுகளையும் ஆண்டவர் கொடுத்திருப்பார். தேவச்சனமே, நானும் நீங்களும் கவனிக்க வேண்டிய காரியம், ஆண்டவருக்கு பிரதானமான விஷயம்
நீங்களும் சபையோரும் புரிந்து கொள்ளணும். இன்னைக்கு லேவியர் இல்லாமல் வேற யாரும் அந்த காலத்தில் வேற யாராவது வந்து நாங்கள் இதை செய்ய போறோம்னு சொன்னா என்ன நடக்கும்? ஆபத்தான இந்த காலத்தில் எல்லாரும் ஊழியம் செய்யலாம். இயேசுவின் ரத்தத்தால கழுவப்பட்டு எல்லாரும் ஆண்டவருடைய ஒரே பிள்ளைகள், அவ்வளவுதான். அது நாங்கள் பார்க்கின்ற காரியம். இந்த 2 குரூப்புக்கும் மாடும் கொடுத்து முடிஞ்சது, வண்டில்களும் கொடுத்து முடிஞ்சு. வாசிப்போம். என்னாகமம் 35:26. ஆசாரிப்பு கூடாரத்திலே கெர்சோன் புத்திரரின் காவலாவது வாசஸ்தலமும் கூடாரமும் அதை மூடியும் ஆசாரிப்பு கூடார வாசல் மறைவும் வாசஸ்தல தண்டையிலும் பலிபீட தண்டையிலும் சுற்றிலும் இருக்கிற பிரகாரத்தின் தொங்கு குதிரைகளும் பிரகார வாசல் மூடிகளும் அவைகளின் வேலைகளுக்கெல்லாம் உரிய அவைகளின் கயிறுகளுமே. அப்ப இங்க நாங்கள் பார்க்கணும், நாங்கள் பேர் வைப்போம். 1ஆம் குரூப், 2ஆம் குரூப், 3ஆம் குரூப் பேர் வைப்போம். விளங்கிக் கொள்வது கெர்சோன் புத்திரர். அப்ப அது ஒரு கோத்திரம். அப்ப இந்த இடத்துல நாங்கள் பார்க்கின்ற காரியம், கெர்சோன் புத்திரர் 12 கோத்திரத்தில் இருக்கிற பிரபுக்கள் குடும்பம், லேவியர் கோத்திரத்தை சேர்ந்தவர்கள். ஆகவே நாங்கள் பார்க்கின்ற காரியம், இவர்களுக்கு கொடுக்கப்பட்டது இந்த கூடாரங்கள், தொங்கு திரைகள், மூடு திரைகள், கர்டின்ஸ், கயிறுகள், அதுகளை எல்லாம் பாதுகாக்கிற வேலை, கொண்டு திரிகிற வேலை, சுமக்கின்ற வேலை. அதுக்கு தான் அவைகளுக்கு ஒரு வண்டிலும் 2 வண்டிலும் 4 மாடும் கொடுத்திருக்கு. ஏனென்றால் இந்த கூடாரம் மூவ் பண்ணி கொண்டு போகும். தேவஜனமே, ஆண்டவருடைய ஊழியங்களை செய்வதற்கு அந்த காலத்திலேயே எவ்வளவு ஒழுங்கு, நேர்த்தி, எவ்வளவு காரியங்களை ஆண்டவர் கற்பித்து கொடுத்தார் என்று பாருங்க. அப்ப இந்த காலத்திலே தாறுமாறா நடக்கலாம்னு அர்த்தமா? ஒழுங்கும் நேர்த்தியுமா இருக்கிறவர் தான் தேவன். அதனால எங்களுடைய வாழ்க்கை சீரும் நேர்த்தியுமா இருக்கும். அதே மாதிரி ஆண்டவருக்கு செய்கின்ற ஊழியர்களும் ஒழுங்கும் நேர்த்தியுமா இருக்கும். இது நான் நீங்களும் ஜஸ்ட் சிம்பிளாக புரிந்து கொண்டால் நானும் நீங்களும் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வல்லமை உள்ள கர்த்தருடைய நாம மகிமைப்படுத்தக்க ஒரு பெரிய ராஜ்யமாக, தேவ சபையாக வளர்ந்து நிற்க முடியும். பிரியமானவர்களே, இந்த ஆண்டவருடைய சித்தம், விருப்பங்களை நாங்கள் புரிந்து கொண்டால் நானும் நீங்களும் இலகுவாக இந்த காரியங்களை செய்ய உதவியாக இருக்கும். பிரியமான நேற்று தான் இதை சொன்னேன். கோணன தெரிவெடுத்துக்கு ஜோமான அவ்வளவு அழகாக நேர்த்தியாக ஜெபித்தார். கடவுளை தட்டி ஜெபனை மகிமைப்படுத்துவோமா? ஆமா, வாசிப்போம். நாங்கள் பார்ப்போம். அடுத்த ஆக்கில் நாங்கள் பார்ப்போம். எழுதியிருக்கா? அடுத்த 8ஆம் வசனம். 4 வண்டிகளையும் 8 மாடுகளையும் மெராரியின் புத்திரருக்கு ஆசாரியனாகிய ஆரோனின் குமாரன் இத்தாமாருடைய கையில் கீழ் இருக்கிற அவர்களுடைய வேலைக்கு தக்க பங்காக கொடுத்தார். நாங்கள் 2ஆவது குரூப் பேர் வச்சிருக்கிறோம். அந்த குரூப்புக்கு பேர் மெராரி இந்த குடும்பம், வம்சம். ஆனால் எல்லாரும் என்ன கோத்திரம்? லேவி கோத்திரம். மறக்கக்கூடாது. இந்த வேலைகளை செய்யறதுக்கு வேறு யாரும் அந்த காலத்தில் விரையிலாது துடையிலாது ஆண்டவர் அழைச்ச அழைப்பு அப்படி. அப்ப இந்த இடத்துல நாங்கள் பார்க்கிறோம், இந்த மெராரியின் புத்திரர் அவங்களுக்கு என்ன வேலை இருக்கிறது? இவங்களுடைய வேலை என்னன்னு சொன்னால், இந்த சுவர்கள், அந்த பலகைகள், அந்த தூண்கள், அவைகளை பிணைக்கிற அந்த பிணையர்கள், இவைகள் எல்லாத்தையும் என்ன செய்யறதாம்? டிரான்ஸ்போர்ட் பண்றது. கொண்டு எவ்வளவு ஒரு பாரமான, எவ்வளவு ஒரு பயங்கரமான வேலைகள். யோசிச்சு பாருங்க. சேர்ச்ச கலட்டி பூட்டுறதுண்டா யோசிச்சு பாருங்க. ஆனால வேண்டிய ஆண்டவருக்கு கொஞ்சம் நேர்த்தி பிழைச்சிருந்தால் அந்த காலத்துல பயங்கரமான வேலைகள் தான் செய்து கொடுக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க. அப்ப ஒழுங்கு, நேர்த்தி, ஆண்டவருடைய அந்த பிரசன்னம், அந்த வல்லமைகள், அந்த கிருபைகளுக்கு தடையில்லாதபடி அந்த ஊழியர்கள் செவ்வையாக இருக்க வேண்டும். அதுதான் நீங்க ஆண்டவர் காண்பிக்கிற காரியம். பாருங்க எவ்வளவு பயங்கரமா. அவங்க எல்லாம் கேட்டு எல்லா துணிமணிகள் எல்லாம் கொண்டு திரிவோம். இங்க இவர்களுக்கு வேலை அந்த ஹாட்டான, பாரமான அந்த பலகைகள், அந்த காரியங்கள் எல்லாம், பிழையல்கள் எல்லாத்தையும் சுமந்து கொண்டு திரியவும். பாருங்க ஆண்டவருடைய காரியங்களை.
நாங்கள் கவனிப்போம். எண்ணாகமம் 7:9. கோகாத்தின் புத்திரருக்கோ ஒன்றும் கொடுக்கவில்லை, தோல்மையை சுமப்பதே அவர்களுக்குரிய பரிசுத்த ஸ்தலத்தின் வேலையாய் இருந்தது. எல்லாம் அவங்களுக்கு 2 வண்டில் 4 மாடு, மிச்ச 6ல் 2 போனால் 4 வண்டிலும் 8 மாடும் மேராரியின் குடும்பத்தின் வம்சத்துக்கும் கொடுத்தாச்சு. கெர்சோன் அடுத்தது மேராரி. இப்ப வந்திருக்கிறது கோகாத். இதான் நாங்கள் 3வது குரூப் நாங்கள் வைப்போமே. இவங்களுக்கு என்ன வேலை? ஒன்றும் வண்டிலும் இல்லை, மாடும் இல்லை, தோல் மேலே சுமக்கிறது. யோசிச்சு பாருங்க. இங்க நாங்கள் இதில் உள்ள ஆண்டவருடைய ஒரு முக்கியமான ஒரு உன்னதமான காரியங்களை புரிஞ்சு கொள்ளணும் பிரியமானவர்கள். அப்ப இவங்களுக்கு வண்டிலும் இல்லை, மாடும் இல்லை, எப்படி எல்லாம் என்னென்ன கதைச்சிருப்பாங்களோ தெரியல, கதைச்சாங்களோ தெரியல, அப்படியெல்லாம் இல்லை. இதில் எல்லாம் ஒன்றும் இல்லை. அப்படி கதைச்சு அவங்க சண்டை பிடிச்ச மாதிரி. ஆனா தெரியாது, இந்த காலத்தில் என்ன காய்ச்சமே அவங்களுக்கு எல்லாம் கொடுத்துட்டாங்க, நாங்கள் இன்னொரு இதுகளை சுமக்கிறது ரெண்டெல்லாம் நினைச்சிருக்கலாம், கதைச்சிருக்கலாம், தெரியாது. அவங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த வேலை. அவங்களுக்கு அழகான சூப்பர் வண்டில்களும் மாடுகளையும் அவங்க சுமந்து கொண்டு போறாங்க. தோல்ல தான் சுமக்கிறது. என்னடா தோல்ல சுமக்கிறதா? 3 வேலை கவனிப்போம். அவர்கள் ஆசாரிப்பு கூடாரத்துக்கு முன்பாக அவனுடைய காவலையும் எல்லா சபையின் காவலையும் காத்து வாசஸ்தலத்தின் பணியுடைய வேலைகளை செய்ய கடவர்கள். இந்த இடத்துல இவங்களுக்கு இன்னும் ஒரு முக்கியமான வேலை கொடுக்கப்பட்டிருக்கு. என்னென்றால் இன்னும் கிட்ட, இன்னும் ஆண்டவருடைய பரிசுத்த ஸ்தலத்துக்கு கிட்ட வேலை கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்க யோசிச்சு பாருங்க. எல்லா சபையின் காவலையும் காத்து, நீங்கள் பார்க்கணும் பிரமாண்டமான ஆண்டவருடைய கூடாரம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம், வெளியிடம், இப்படி எல்லாம் 3 பிரிவுகள் இருக்கின்றன. அப்ப இந்த இடங்கள்ல எல்லாம் அவங்க என்ன செய்யணுமா? சபையின் காவலையும் காத்து, நீங்க இங்க போக கூடாது, அங்க போக கூடாது, எங்க ஓடி திரியிற எல்லாத்தையும் காத்து அங்க உள்ள எல்லா பணிவிடைகளையும் செய்யும். இங்கவா இந்த சட்டியை தூக்கி கொண்டு அங்க போ, இந்த இதை தூக்கி கொண்டு அங்க வா, எல்லா பணிவிடை வேலைகளையும் செய்யும். அவைக்கு மாடும் இல்லை, வண்டிலும் இல்லை, சுமந்து கொண்டு போறது இடம் பெயர்ந்தால் அந்த சர்ச் கூடாரம் இன்னொரு இடத்துக்கு போனால் இவங்க கையில தான் சுமந்து கொண்டு, அவ்வளவு ஆயிரக்கணக்கான ஜனங்கள் இருந்தார்கள். ஆனால் அவர்கள் சுமந்து கொண்டுதான் போகணும். 3:31 அவர்களுடைய காவலாவது பெட்டியும் மேஜையும் குத்துவிளக்கும் பீடங்களும் ஆராதனைக்கேற்ற பரிசுத்த ஸ்தலத்தின் பணிமுட்டுகளும் தொங்கு குதிரையும் அதனுடைய எல்லா வேலைகளுக்கும் ஏற்றவைகளுமே. அவர்களுக்கு தெரியவனும் மகா பரிசுத்தலத்துக்குள்ள போனால் ஆல் அவுட். அப்ப எப்படி இவங்க போய் அதை செய்யலாம் என்றால், அந்த ஆராதனை எல்லாம் முடிச்சு எல்லாம் நாங்கள் புறப்பட போறோம் என்று சொன்ன உடனே மேகஸ்தமம் அப்படியே புறப்படும். மேகஸ்தமம் அந்த இடத்தை விட்டு அப்படியே புறப்பட துவங்கின உடனே எல்லா ஜனங்களும் எழுப்பி தங்கண்ட கூடாரங்களை எல்லாம் கலட்டி கொண்டு புறப்படக்குள்ள இங்க இவர்கள் அந்த உள்ளுக்குள்ள போய் அந்த வேலைகளை செய்யலாம். மற்ற நேரத்தில் போய் அதை செய்ய முடியாது. கடைசியாக உள்ளே இருக்கின்ற ஆசாரியர் ரைட், இப்ப நீங்க போய் அதை செய்யலாம்ன்றா தான் இவங்க போகலாம். ஆனாலும் இவர்களுக்கு ஆபத்து கூட இந்த வேதத்திலேயே சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா அவசரப்பட்டு போய் தூக்கிட்டாங்க, அவசரப்பட்டு போய் சில பேர் சேர்ச்சி முடியக்கடையில் அவசரப்பட்ட உணவெல்லாம் செய்யறவர்கள் இந்த இடத்துல பாருங்க, அவசரப்பட்டு ஏதாவது செஞ்சுட்டோம்னா அவுட் அந்த காலத்தில். அதனாலதான் ஆண்டவர் அதையும் சொல்லி வச்சிருக்கிறார் மோசைக்கு. ஒரு தடவை வீணே அடிபாட்டி செத்து நாங்கள் பார்த்துக்கொள்ளணும்னு சொல்லியிருக்கிறேன். தேவ ஜனமே, நாங்கள் இன்னைக்கு 3 பிரிவுகளை குறித்து நாங்கள் பார்த்தோம். கெர்சோனை பற்றி பார்த்தோம், மெராரியை பற்றி பார்த்தோம், கோகாத்தை பற்றி பார்த்தோம். 3 ஒவ்வொரு பணிகளை செய்கிறார்கள். முதல் வந்த குரூப் 2 குரூப்புக்கும் வண்டில்கள் மாடுகள் கொடுக்கப்பட்டது டிரான்ஸ்போர்ட்டுக்கு. இவங்களுக்கு அது கொடுக்கப்படவில்லை. அவர்கள் சுமந்து கொண்டு போகணும். என்ன நாங்கள் சுமந்து கொண்டு போகணுமான்னு பார்த்தால் அவங்களுக்கு இன்னும் தேவ சமூகத்தில பரிசுத்த ஸ்தலத்துல, மகா பரிசுத்த ஸ்தலத்துல தான் அவர்களுக்கு வேலை. வேலை இன்னும் தேவனுக்கு கிட்ட. அப்ப அதனால ஆண்டவர் சொல்லுகிற காரியம் நீங்களே சுமந்து கொண்டு போகணும். எத்தனை கிலோமீட்டரோ இனி வரலாறு வாசிப்போம்.
எங்கே இருந்தால் நீ எங்கே போச்சினோம், தொடர்ச்சியாக போச்சினோமா, 50 கிலோமீட்டரில் நின்றுச்சினோமா, அந்த சரித்திரங்களை படித்தா தெரியும் எவ்வளவு திரும்ப அவங்க தூக்கி சுமந்திருப்பாங்க. ஆனால் அவங்களோட குடும்பம் அந்த வம்சமே சுமக்கலாம் வந்தபடியால் மாறி மாறி சுமந்திருப்பார்கள். தேவஜனமே, ஊழியம் பண்றது சுமக்க தெரியவன் பிரியமானவன். அதுதான் இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறார், என்னை பின்பற்ற விரும்புகிறவன் என்ன செய்யணுமா, தன் சிலுவையை சுமந்து கொண்டு என்னை பின்பற்றுகிறார். எங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஊழியம், அந்த பாரம், ஆண்டவருடைய அழைப்பு, அதுகளை நீங்களும் என்ன செய்யணுமா, துணிந்து சுமப்போம், முறுமுறுப்பு இல்லாமல் சுமப்போம், விடுதலையோடு சுமப்போம். ஏன் அவர்களுக்கு வண்டில் கொடுக்கப்பட்டது, ஏன் அவர்களுக்கு அதிக மாடுகள் கொடுக்கப்பட்டது, எனக்கு ஒன்றும் இல்லை என்று நானும் நீங்களும் என்ன செய்ய முடியாது, ஒப்பிட முடியாது. ஏனென்றால் அவர்களுடைய பிரயோஜனத்துக்கென்று ஆண்டவர் கிருபைகளாக வரங்களை கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். அது அவர்களுக்குரிய அழைப்பு பிரியமானவர்களே. ஆகவே நானும் நீங்களும் தேவனுடைய ஆராதனையை குறித்தும் அதற்கான சபை கூடுதலை குறித்தும் தெளிவான அறிவை நாங்கள் பெற்றிருப்போமா இருந்தால் இறுதி வரையும் நாங்கள் சமாதானமாக பரிசுத்தமாக தேவனுக்கு ஆசாரியர்களாக வாழ முடியும் பிரியமானவர்களே. ஆமென். நாங்கள் ஆசாரியர்களாகவும் ராஜாக்களாகவும் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை மறக்கக்கூடாது. இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்திற்கு பின்னர் இதுதான் அந்த லேவியர், கோகாத், கெர்சோன், மெராரி அவர்களுடைய அழைப்பு, அவர்களுடைய துறை, அவர்கள் செயல்பட வேண்டிய காரியங்கள் எல்லாம் தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. கோகாத்தவங்கள் இதெல்லாம் சுமந்து கொண்டு போவான். இந்த மேசை, சம்பத்து, அப்பங்கள் வைக்கிறது, விளக்கு வைக்கிறது, எல்லாம் சுமந்து கொண்டு திரிவோம். மற்றாக்களால் கெர்சோனாக்கள் கேட்டிகள், துணிகள், கயிறுகள் அதுகள் கொண்டு போகணும். மற்றது மெராரியாக்கள் அந்த பலகைகள், அந்த இவைகளை கூடாரத்துக்குரிய காரியங்களை கொண்டு போகணும். உங்களுக்கு நன்ற ஆழமாய் ஆவியானவர் கற்பிக்கிறார். வாழ்க்கையை மறக்கக்கூடாது. எப்படி எல்லாம் அது நடந்தது என்றதை நாங்கள் மறக்கக்கூடாது. அவ்வளவு அழகாக படம் போட்டு நீட்டாக ஆவியானவர் நம்முடைய சபைக்கு விளங்கப்படுத்துகிறார். தெளிவாக எங்களுடைய காரியங்களை புரிந்து கொள்ளணும். கர்த்தருடைய காரியங்கள் என்னாகமம் 3:2-3 கவனிப்போம். ஆரோனுடைய குமாரன் முதல் பிறந்தவனாகிய நாதாப், அபியூ, எலியாசர், இத்தாமார் என்பவர்கள். அப்ப எத்தனை பிள்ளைகள்? 4 பிள்ளைகள். அப்ப பிரதான ஆசாரியனார் ஆரோன், அவருடைய ஆசாரியர்களாக இந்த 4 பிள்ளைகளையும் ஆண்டவர் தெரிஞ்சு கொள்கிறார், அழைக்கிறார், அபிஷேகம் பண்ணுகிறார். 3ஆம் வசனம், ஆசாரிய ஊழியம் செய்ததற்கு அவனால் பிரதிஷ்டை செய்யப்பட்டு அபிஷேகம் பெற்ற ஆசாரியரான ஆரோனுடைய குமாரரின் நாமங்கள் இவைகளே. ஆரோனுடைய பிள்ளைகளுடைய நாமங்கள் இவர்கள்தான். ஆண்டவர் பிரதிஷ்டை செய்யப்பட்டு அபிஷேகம் பெற்ற ஆசாரியரான ஆரோனுடைய குமாரரின் நாமங்கள். நாங்கள் 2ஆகமம் 3:4 கவனிப்போம். நாதாயும் அபியும் சீனாய் வனாந்தரத்தில் அந்நிய அக்கினியை கர்த்தருடைய சந்நிதியில் கொண்டு வந்த போது கர்த்தருடைய சந்நிதியில் மறைத்து போனார்கள். அவர்களுக்கு பிள்ளைகள் இல்லை. எலியாசரும் இத்தாமாருமே தங்கள் தகப்பனாய் ஆரோனுக்கு முன்பாக ஆசாரிய ஊழியம் செய்தார்கள். நடந்த வரலாற்றில் நாங்கள் பார்க்கிறோம், 4 பிள்ளைகள் அழைக்கப்பட்டிருந்தார்கள், அபிஷேகம் பெற்றார்கள். ஆனால் 2 பேர் இல்லை. காரணம் என்னன்னு சொன்னால், இந்த இடத்துல அவங்க அந்நிய அக்கினியை கொண்டு வந்துட்டாங்க. எங்க நெருப்பு பற்றாக்குறை எரிஞ்சு நடந்ததை கொண்டு வந்துட்டாங்க. ஏதோ ஆண்டவருக்கு பிரியமில்லாத அந்நிய அக்கினியை கொண்டு வந்து தூபம் காட்டினார்கள். அது பரிசுத்த பலிபீடத்தில் இருந்து எடுத்து ஜனங்களை நோக்கி தூபம் காட்ட வேண்டிய காரியங்கள். ஆனால் அவசரப்பட்டு எங்களுக்கு கிடைக்கின்ற அக்கினியை எடுத்துக்கொண்டு வந்து நாங்கள் செய்ய முடியாது. அதனாலதான் இன்னைக்கு எங்களுடைய ஊழியங்கள், அது பிரசங்க ஊழியமாக இருந்தாலும் சரி, வர்ஷிப் ஊழியமாக இருந்தாலும் சரி, ஜெபங்களை நடத்துகிறதா இருந்தாலும் சரி, எந்த விதமான ஊழியமாக இருந்தாலும் சரி, முதலாவது நானும் நீங்களும் சிந்திக்க வேண்டிய காரியம், இயேசு கிறிஸ்துவை, எங்களுடைய அப்போஸ்தலர் நிருபங்களை முன்மாதிரியாக கொண்ட ஒழுங்குகளை நாங்கள் கவனிப்போம். நானும் நீங்களும் வேற எந்த ஒரு ஊழியக்காரனுடைய முடலை பேட்டர்னை நானும் நீங்களும் பின்பற்ற முயற்சி செய்யக்கூடாது. இது மிக முக்கியமான ஒரு காரியம், மறந்துவிடக்கூடாது. ஏனென்றால் இந்த இடத்துல 4 பேரும் எந்த பெரிய ஒரு ஊழிய அழைப்பு பெற்ற அந்த ஆரோனுடைய குடும்பத்திலே இந்த காரியம் நடந்தது எவ்வளவு வேதனையான ஒரு காரியம். ஏன்
நான் உண்மையாகவே தேவ பயத்தோட பக்தியோடு தான் நான் ஈடுபடுகிறேன். 1000 பேர் வந்தாலும் சரி, நாங்கள் ஒருத்தரும் இல்லாத காலத்திலே ஒரே மாதிரி தான். அதனால தேவ ஜனமே, எப்பொழுதும் எனக்கும் உங்களுக்கும் இருக்க வேண்டிய காரியம் ஜாக்கிரதை, விழிப்புணர்வு இருக்கணும். 2வது, தேவனுக்கு சித்தமானதா என்னதை பார்க்கணும். இதுதான் என்னுடைய அழைப்பா என்னதை பார்க்கணும். இவைகளை கவனித்துக் கொண்டுதான் நானும் நீங்களும் முழு உள்ளத்தோட ஆண்டவருக்கான ஊழியங்களை செய்வதிலே ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்கணும். எந்த பெரிய குடும்பத்தை சேர்ந்த இந்த ஆரோனுடைய குடும்பத்தில் நடந்த தவறை பார்த்தீங்களா? இந்த இடத்துல உங்களுக்கு விரைவாக விளங்கப்படுத்துறதுக்காக நான் போட்டிருக்கிறேன். பாருங்களேன், மேலே ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபுக்கு கீழே எத்தனை பிள்ளைகள்? 12 கோத்திரங்கள். அதுல ஒரு கோத்திரம் லேவி கோத்திரம். லேவி கோத்திரத்திலே இந்த இடத்துல நாங்கள் பார்க்கிறோம், கோகாத்தினுடைய அம்ரா மாதிரி அவர்களுடைய ஆரோன், மோசே, மீரியாம் இவர்களுடைய தகப்பனார் இருக்கிறார். எல்லாரும் லேவி கோத்திரத்திலே இருக்கிறார். ஆகவே இவர்கள் யார் என்று நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த லேவி கோத்திரம் யார் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த மோசைக்கு மேலே பாருங்களேன், கோகாத், கெர்சோன், மெராரி, அவங்க தான் அங்க ஒரு சந்ததி. லேவி கோத்திரத்தில் அந்த 3 பிள்ளைகளுடைய சந்ததி இருக்கிறது. அதிலே உள்ள சந்ததிகள்லாம் இந்த பணிகளை செய்தார்கள் என்று பார்க்கணும். வேற அவங்களுக்கு எல்லாம் உறவுக்காரர்கள் தான். தேவ ஜனமே, நானும் நீங்களும் கவனிக்க வேண்டிய காரியம் பிரிஸ்ட், ஹை பிரிஸ்ட், லேவியர்கள். பாருங்க, வடிவேல் அவங்களுக்குள்ளதான் அந்த அழைப்பு இருந்தது. ஆகவே தேவ ஜனமே, என்னுடைய சொந்தக்காரன் தான் ஆரோன் ஓடி போய் மகாபரிசுத்த செலத்துக்குள்ள திரைய விலக்கிட்டு ஓடி போய் நிற்கலாமா? நிற்கலாம். அந்த காலத்தில் ஏன் அந்த காலத்தை விளங்கப்படுத்த வேண்டி இருக்கின்றால், அப்பொழுதுதான் எனக்கு உங்களுக்கும் இயேசு தந்த கிருபையை பற்றி புரிந்து கொள்ள முடியும். இல்லாட்டி போயிடலாம். சொந்தக்காரன் சொல்லி கேட்டு கட்டி பார்க்கலாமா? பார்க்கலாம். தேவஜனமே, அந்தந்த பணிகள் முடிந்த பின்னர் தான் அந்த பணிமுட்டி சாமான்களை கூட அவர்கள் எடுத்துக்கொண்டு, கோகாத் ஃபேமிலியாக்கள் எடுத்துக்கொண்டு போகலாம் என்றதை மறக்கக்கூடாது. ஆகவே தேவஜனமே, நானும் நீங்களும் பார்க்கின்ற காரியம், ஆண்டவருடைய ஒரு பெரிய ஆலயத்துக்கான பெரிய வேலைப்பாட்டுக்கு அநேகர் அங்கே சுமக்கிறவர்களாக பணிபுரிந்தார்கள். இன்றைக்கு எத்தனை பேர் நானும் நீங்களும் இயேசு கிறிஸ்துவினுடைய மெய்யான ராஜ்யத்தை சுமக்கிறவர்களாக இருக்கிறோம்? எங்களோட கூட இருக்கிறவர்கள், அன்றாடம் பழகுகிறவர்கள், இவருடைய பட்டணத்திலே இருக்கிறவர்கள், இவர்களுக்கு இந்த கூடாரத்தை நாங்கள் சுமந்து கொண்டே காண்பிக்கிறோமா? கர்த்தராகிய இயேசுவை பற்றி சொல்லுகிறோமா? எங்கள் மேலே ஆண்டவர் வைத்திருக்கிற அந்த பாரத்தை நானும் நீங்களும் மகிழ்ச்சியோட சுமந்து ஆண்டவருடைய ஊழியங்களை செய்கிறோமா? பிரியமானவர்கள், அலட்சியம் பண்ணாது. இதுதான் பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு பேசிக்கொண்டு, அந்த காலத்துல ஒரு சட்டியை அல்லது ஒரு விளக்கை சுமந்து கொண்டு போறதே ஒரு பெரிய பாக்கியம். அதிலேயும் ஆபத்தானது. சில வேளை ஆண்டவர் அடித்து கதையை முடிஞ்சிருக்கு. அதனால நானும் நீங்களும் இன்னும் மகிழ்ச்சியோட, விடுதலையோட, சந்தோஷத்தோட இலகுவாயிருக்கிறது என்று இயேசு சொன்னார். என்னுடைய நுகம் இலகுவானது. அதனால நாங்கள் அதை மகிழ்ச்சியோடு சுமப்போம், அந்த நற்செய்தியை சுமப்போம். ஆண்டவருக்காக நாங்கள் வாழ்வதிலே இன்னும் உறுதியாக இருப்போம். யாக்கோபு 1:1 கவனிப்போம். தேவனுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் ஊழியக்காரனாகிய யாக்கோபு சிதறி இருக்கிற 12 கோத்திரங்களுக்கும் வாழ்த்து சொல்லி எழுதுகிறார். அந்த காலத்தில் இருக்கிற 12 கோத்திரங்கள் சரி, இயேசு கிறிஸ்துவின் பிறகு எத்தனையோ 1000 ஆண்டுகளுக்கு பிறகு யாக்கோபு எழுதுகிறார், சிதறி இருக்கிற 12 கோத்திரங்களுக்கும் வாழ்த்துகள். தேவஜனமே, கோத்திரங்கள் மறைஞ்சு போயில்லை, அது இருக்கிறது. தேவஜனமே, ஆனால் இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினால நானும் நீங்களும் கழுவப்பட்டு, நானும் நீங்களும் ஆபிரகாமுடைய பிள்ளைகளாக்கப்பட்டிருக்கிறோம், பிதாவினுடைய புத்திரராக்கப்பட்டிருக்கிறோம். அதனால நான் நீங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் சொன்ன காரியங்களை நாங்கள் மறக்கக்கூடாது. பிள்ளைகளை வர சொல்லும் வார்த்தையை வாசிப்போம். 1 தீமோத்தேயு 1:12. என்னை பலப்படுத்துகிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னை உண்மை உள்ளவன் என்றெண்ணி இந்த ஊழியத்துக்கு ஏற்படுத்தினபடியால் அவரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆகவே என்னை உங்களையும் ஆண்டவர் உண்மை உள்ளவன் என்று எண்ணித்தான் ஊழியங்களுக்கு ஏற்படுத்தி இருக்கிறார். அதனால எங்கள் அதாவது வரும் இதில் செய்கிற ஊழியம் மாத்திரமில்லை,
ஆண்டவரை பற்றி சொல்லுற ஊழியம், ஆண்டவரை சுமக்கிற ஊழியம், எப்படிப்பட்ட காரியமாக இருந்தாலும் உண்மை உள்ளவர் என்று நம்பி ஆண்டவர்களை சேர்த்திருக்கிறபடியினால ஆண்டவருக்கு நானும் நீங்களும் உண்மையாக இருப்போம். ஆண்டவருடைய சமூகத்தில் எழுதி நிற்போம். எல்லாரும் ஆசீர்வாதம் நிரம்பி வழிந்தோடும். Come and see. நம் கண்ணீர் யாவையும் இயேசு துடைத்திடுவார். உடைய தேவன் எழுந்தருள்வார். J Mission Church, Mosüslistraße 32, 6032 Emmen, Luzern. Halleluja, Halleluja, அவருக்கே மகிமை. Halleluja, Halleluja, அவருக்கே கனம். Halleluja, Halleluja, அவருக்கே துதிகள். Halleluja, Halleluja, அவருக்கே புகழ்ச்சி. உடைய தேவன் எழுந்தருள்வார். எனக்காக யுத்தம் பண்ணுவார். உடைய தேவன் எழுந்தருள்வார்.